ஒரு வீரனை கொண்டு ஆண்டவர் அரசாட்சி செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சமாதானமாக இருந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது 40 வருஷம். அதே போலத்தான் தேவனாலே அழைக்கப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். ஆமென் சொல்லுமா? தேவனாலே அழைக்கப்பட்ட ஊழியம், என்னுடைய ஊழியம் என்று நான் கொள்கிறேன். எந்த ஊழியமாக இருந்தாலும் தேவனாலே அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று நீங்கள் அடையாளமாய் காண்பீர்களா இருந்தால் அங்கே இருக்கிறது தான் சமாதானம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இப்ப ரட்சியும் வந்து கேட்டாங்க ரட்சி வந்து. ரட்சி எப்படி வந்தது? ஆகாயத்திலே கீழ்காற்றை வர பண்ணி தம்முடைய வல்லமையினாலே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இல்லாத ஒன்றை தேவன் உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென். தெரியும் உலக வரைபடம் உலகத்தில் எங்கே இருக்குது இந்த இஸ்ரேல் ரெண்டு பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரிய வேணும். அது நடுவில் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வேணும். நடுவில் ஆப்பிரிக்காவுக்கு மேலே இருக்குது. அப்போ எங்களுக்கு தெரிய வேண்டிய இடம் மத்திய கிழக்கு. இத்தாலி என்றால் பச்சை கலரில் தெரிகிறது இத்தாலி. அப்போ இத்தாலிக்கு கீழே சிசிலியா. அப்போ அதுக்கு கீழே வாரக்கூடிய பெண்ணாம்பரிய இந்த குடா மாதிரி இருக்கிற கடல் அதான் மத்திய தரை கடல். இதுக்குள்ளதான் எல்லா விஷயங்களும் நிறைய காரியங்களும் நிறைய சம்பவங்களும் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கீழே நாங்கள் பார்க்குறோம் வி வடிவத்தில் 6 கலந்திருக்கிறது கடல், செங்கடல். அது வந்து அரபியன் கடல், செங்கடல், சுயஸ் கால்வாய் எல்லாம் இந்த கீழே இருக்கிற அந்த நீல கலரில் இருக்குது. அப்போ எங்களுக்கு தெரியணும் நாங்கள் எங்கே இருக்கிறோம், எங்கே எதை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கிற அந்த பகுதி தான், அந்த கடற்கரை பகுதி தான் காசா. அதோடு தான் என்ன இருக்கிறது? இஸ்ரேல் இருக்கிறது, எருசலேம் இருக்கிறது. ஓகே. அதனால் உங்களுக்கு அதை உலகத்தில் நாங்கள் ஆப்பிரிக்காவுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிறோம். இப்போ மத்திய தர கடலுக்குள்ளே எங்கே நிற்கிறோம்னு தெரிஞ்சிருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு போன அடையாளம் தான் இந்த சிவப்பில் இருக்கிற கோடு. அந்த சிவப்பில் இருக்கிற கோடு அப்படியே கீழே வந்து மேலே போகுது. அப்படித்தான் அவங்க நடந்து அவங்க கானான் தேசத்தை அடைந்தார்கள், சுதந்திர தேசத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வாசிப்போம் சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் they turned back. அதாவது அவர்கள் திரும்பி. tempt என்று சொன்னால், tempted என்று சொன்னால் இச்சை, அதை பாட்டு ஆசைப்படுறது. அவங்க அப்படி செய்து என்ன செய்தாங்களாம்? இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். தேவ ஜனமே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு காரியம் தெரிய வேண்டும். நம்முடைய தேவன் எல்லை கடந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். நம்முடைய தேவன் எல்லை கடந்து எங்களை வாழ வைக்க விரும்புகிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்ப அவரை நாங்கள் மட்டுப்படுத்த கூடாது. எப்படி மட்டுப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து, அப்ப பழைய விஷயங்களை நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிறது முந்தி நாங்கள் நல்லா இருந்தது நினைக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு அது இல்லை இது இல்லை என்று முறுமுறுக்குறாங்க. அப்ப நாங்கள் திரும்பி பார்க்க கூடாது. ஆண்டவருக்குள்ள வந்தோம் என்று சொன்னால் அவரை மகிமைப்படுத்தி நாங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப அவங்க ஆண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்றத, தூக்கி விடுறத அவங்க மட்டுப்படுத்தி போடுகிறாங்களே. ஆண்டவர் பேசாம விட்டுடுவார். நீ செய்ய போறியா, அப்ப நீ செய்ய விட்டுடுவார். அதுதான் ஆண்டவரை மட்டுப்படுத்த கூடாது. அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேணுமே ஒழிய, என்னையும் உங்களையும் படைத்த தேவன், என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனை நானும் நீங்களும் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து, நினைவுகளை சிந்தித்து தவறு செய்து நாங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை மட்டுப்படுத்தி விடக்கூடாது.
இதைத்தான் இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். கவனிப்போம். என்னாகமம் 11:45. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அப்போ கொம்மட்டி காய்கள் என்றால் வாசல் மெலோன், மெலோன் வகைகள். ஓகே, அப்போ நாங்கள் இதெல்லாம் பார்க்கின்ற காரியம், அவங்க இதில் நாங்கள் ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அப்போ இதில் நாங்கள் 1-2 உதாரணத்தை நாங்கள் கவனிக்கலாம். அவங்க திரும்பி பார்த்து இச்சைப்பட்டு தேவனை மட்டுப்படுத்தினார்கள் என்ற காரியங்களை பார்க்கின்ற 1-2 உதாரணங்களை நாங்கள் கவனிக்கலாம். அவர்கள் முதலாவது இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். என்ன இப்போ இருக்கிற சாப்பாடு, என்ன சாப்பாடு, அங்கே நாங்கள் அடிமைகளாக இருக்கக்குள்ள என்ன ரச்சி சாப்பிட்டோம், என்ன அது சாப்பிட்டோம், இது எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. மச்சம் எல்லாம் சாப்பிட்டோம், எல்லாம் வயிறார சாப்பிட்டோம். ஆனால் அடிமைகளாக இருந்தாங்க, ஒன்றுமே செய்யலாது, நேஷனாலிட்டி இல்லை. அப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் இதுதான். அதுகளை பார்த்து நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. தேவன் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அந்த நன்றி சொல்லத்தான் அவர் மகிமை அடைவார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கணும். இவங்கள் எல்லாத்தையும் அதை நினைக்கிறாங்க. இச்சை உள்ளவர்களானார்கள், அதைத்தான் மண்டைகள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. சில பேருக்கு குடும்ப வாழ்க்கை சரி வேற அமையாவிட்டால் நாங்கள் அவனை கட்டி இருக்கலாம், இவனை கட்டி இருக்கலாம், அவளை கட்டி இருக்கலாம், இவளை கட்டி இருக்கலாம். ஒரு நாளும் அப்படி நானும் நீங்களே நினைக்க முடியாது. கரங்களை தேடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். தேவன் தந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை துணையை நாங்கள் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென், ஆமென். இச்சை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அதை நினைக்க கூடாது. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறதை மட்டுப்படுத்த நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. சங்கீதம் 78:23-25. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டால் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், தேவன் ஆசீர்வதித்தால் அது மனிதரால் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதமாக இருக்கும். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து, நானும் நீங்களும் மேலே போகலாமா? வானத்துக்கு கதவு எங்கே கிடக்குன்னு தெரியுமா? எத்தனை விஞ்ஞானங்களால் முடியுமா? முடியாது. வானத்தில் இருந்து உருவாக போகுது மன்னா. அப்போ மேலே ஃபேக்டரியா இருக்கு? இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென் சொல்லுவோமா? அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அல்லவா குணமாக்குகிறவர். ஆமென். அவர் வார்த்தையில ஜீவன் இருக்கிறது அல்லவா? அக்கினியும் ஜீவனமான வார்த்தை அல்லவா? அதனால தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் என்பதை மறக்க கூடாது. யெகோவா ஹோசேனா அவருக்கு பெயர் வைத்திருக்கிறார், உருவாக்கும் தெய்வம். அப்ப அவர் மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இந்த மனுஷி சுவிஸுக்கு வந்த புதுசில் நான் சலாட்டை பண்ணி வச்சேன். அப்போ என்ன டேசினாவா? என்ன ஆடு மாடுகள் சாப்பிட்றத கொண்டு வந்து இன்னதுக்கு எனக்கு வச்சிருக்கிறேன் டேசினா. இப்போ சலாட்டு இல்லாமல் இருக்க மாட்டா. அப்போ சில பெஸ்டான ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு இருக்கும். உங்களுக்கு என்னவா இருக்காது? சில பேர் பழக்கம் இல்லாமல் இருக்கும். அப்ப ஆண்டவர் தருகின்ற மிகவும் ஆசீர்வாதமான ஒரு உன்னதமான சாப்பாடு தான் ஆண்டவர் கொடுத்தார். அவங்களுக்கு அது விளங்கு இல்லை. அதுக்குத்தான் பைபிளில் எழுதியிருக்கு, தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடு. நாங்கள் சொல்லுவோம் ராயல் ஃபேமிலி என்று சொல்லுவோம். ராஜ குடும்பத்தவர்கள் சாப்பிடுகின்ற ஃபேமிலி, ராஜ குடும்பத்தவர்கள் சாப்பிடுற சாப்பாடு. அந்த கருப்பு ரைஸ், அந்த கருப்பு ரைஸ் அது ராஜாக்கள் சாப்பிடுவாங்க. கடும் சிவப்பு ரைஸ் ராஜாக்கள் சாப்பிட்றது. ஆனால் எங்களுக்கு என்ன இது தீட்டாத அரிசியாக கிடக்குது என்று சொல்லி எங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் உதாரணமாக அப்போ அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். பாருங்க, தேவன் ஒரு உன்னதமான காரியத்தை எனக்கு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஆனால் நானும் நீங்களும் அதை மட்டுப்படுத்தக்கூடாது.
ஏனால் வாய் திறக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது தேவனுக்கு விரோதமாய். அப்படி நடந்திருந்தா திறமை நடந்திருக்கும் நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது மென்மேலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வாசிப்போம் சங்கீதம் 26, 27, 28. ஆகாசத்திலே கீழ்காட்டை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தினையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தினையாயும் வருஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அப்ப மன்னா வந்துட்டு சின்ன சின்ன எங்கள்ட இது மாதிரி என்ன எங்கள்ட இட்டலி என்று வைப்போம், எங்கள்ட சாப்பாட்டு இட்டலி வந்துடுச்சு. இப்போ என்ன ரச்சி கறி வந்துடுச்சு. அப்போ ரச்சி தேவை. ஆனால் யோசிச்சு பார்ப்போம். இப்போ ரச்சியும் வந்துடுச்சு. கேட்டாங்க ரச்சி வந்து. ரச்சி எப்படி வந்தது? ஆகாயத்திலே கீழ்காற்றை வர பண்ணி தம்முடைய வல்லமையினாலே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இல்லாத ஒன்றை தேவன் உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையினாலே அவர் செய்வார். பிரியமானவர்களே, மாமிசத்தை தூளத்தனையாயும் சிறகுகள் உள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க எண்ண முடியாத அளவுக்கு கொண்டு கொட்டி விட்டார். பிரியமானவர்களே, எங்களுடைய தேவனால கூடும். ஏன் அவர்கிட்ட நாங்கள் அடிவண்டியா இந்த ஆசீர்வாதங்களை வேண்டும்? அவருடைய ஆசீர்வாதங்கள் மட்டுப்படுத்தப்பட்டதாகவா இருக்கணும்? நானும் நீங்களும் அவரை புகழ நாங்கள் மனுஷனை கண்டா புழுகுறோமா இல்லையா? முதுகுக்கு பின்னுக்கு நிறைய கதைப்போம். நேர முகத்துக்கு கண்ட உடனே புழுகுறோம். ஓ, உங்களை மாதிரி ஒரு அருமையான சகோதரன் இல்லை, சகோதரி இல்லை, நீங்களாம் என்னுடைய இதயம் இத்தனையோ எல்லாம் சொல்லுவோம். அப்படித்தானே? ஆண்டவருக்கு கொஞ்சம் சொல்லுவோமே, ஆண்டவரே உண்மை தவிர நான் ஒருத்தரையும் யோசிக்கிறதில்லை என்று சொல்லுங்க. புருஷன் அடித்தாலும் பரவாயில்ல, மனுஷி அடித்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உண்மை தவிர ஒருவரும் இல்லையாப்பா சொல்லுங்க. ஆண்டவர்கள் சொல்ல சொல்ல அவர் அந்த எல்லையை விஸ்தாரமாக்கி கொண்டே போவார். வாசிப்போம் சங்கீதம் 78, 15, 16. வனாந்திரத்திலே கண்மலையை பிளந்து மகா ஆழங்களில் இருந்த தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீர் நதி போல ஓடி வரும்படி செய்தார். அப்ப எங்க பைபிள்ல இருக்கிற கதை ஒன்றும் புராண கதை கிடையாது, கற்பனை கதை கிடையாது. இந்த பைபிளை எதிர்த்த எவ்வளவோ பேர் நேரடியாக அந்தந்த இடங்களில் போய் அந்த சான்றுகளை பார்த்து அவர்கள் திகைத்து போய் நிற்கிறத நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் சான்றுகள் உள்ள இடங்களை வச்சு புராண கதை எழுதியில்லை. நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் நடந்த சம்பவங்களை ஒழுங்கும் கிரமமாக எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இன்றைக்கும் சவுதி அரேபியாவுக்கு கிட்ட ஆண்டவர் இவ்வளவு லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு வரைக்குள்ள தண்ணி விளையாக்குது என்று அழுதாங்க. நடத்துகிற தேவனுக்கு தெரியாத எங்க வச்சு தண்ணி கொடுக்கணும்? அந்த இடத்துல பாலை வெளியில வந்து பாலை நிலத்துல வந்து அழுகுறாங்க, வனாந்திரத்துல வந்து அழுகுறாங்க. தண்ணி எங்கே கண்மலையை அடிச்ச உடனே தண்ணி வந்தது. கண்மலையை பேச சொன்ன இடத்துல அந்த மனுஷன் டென்ஷன்ல அடிச்சு போட்டேன், பிளந்து போச்சு. அந்த கல் இன்றைக்கும் இருக்கு. பிரியமானவர்களே, அந்த இடம் முழுவதும் இன்றைக்கும் சவுதி அரேபியாவுக்கு கிட்ட, சீனாய் மலைக்கு கிட்ட, ஒரே மலைக்கு கிட்ட அந்த இடம் இருக்கிறது. பிரியமானவர்களே, 100% ஆதாரம் அந்த பாறை, பிளந்த பாறை என்பதை எல்லாரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே தேவ ஜனமே, ஆண்டவரிடத்துல தண்ணி கேட்டாங்க. காஞ்சி போய் கிடந்த கண்மலையில இருந்து தண்ணி வரை செய்தவர் தேவன். வானத்தின் பலகணிகளை திறந்து மன்னாவை, தூதர்கள் உண்ணுகின்ற மன்னாவை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாட்டை ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இல்லாத இடத்திலே இருந்து காற்றை உருவாக்கி ஆண்டவர் பறவைகளை கொண்டு வந்து ரட்சியை கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் உருவாக்கக்கூடியவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவர். ஆமென் சொல்லுவோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது படத்துல பாருங்க, எங்க இருந்து புறப்பட்டாங்க, மேல இருந்து புறப்பட்டாங்க, கீழே வந்து கானானுக்கு போனாங்க. அவங்க புறப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் எல்லா இடத்திலேயும் அந்தந்த இடங்களில எல்லாம்
ப்ரூஃப் ஆக்கப்பட்டிருக்கு, எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன இடங்கள்ல என்ன நடந்தது என்று சொல்லி அவங்க எங்க செங்கடலை கடந்து போனாங்க. மாறாவில ஆண்டவர் மதுரமாக தண்ணீரை மாற்றினார். இந்த இடத்துல 3வது படத்துல பாருங்க, சாப்பாட்டை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார். 4வது படத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் சீனாய் மலையில சட்டங்களை நியாய பிரமாணங்களை கொடுத்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார். அங்கால பார்க்கிறோம், அவங்க குலைகளை தூக்கி கொண்டு வந்தாங்க. அவங்க போய் எரிக்கோ கங்கால போய் அவங்க என்ன செய்தாங்க, கானானில் போய் வேவு பார்த்து அவங்க கொண்டு வந்தாங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் அடுத்ததாக, அவங்க சர்ப்பங்களால் கடியுண்ட பொழுது அங்கே அவர்களுக்கு ஆண்டவர் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி ஆண்டவர் அங்கே சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கணும். பசியை ஆண்டவர் சந்தித்தார், பசிக்கு சாப்பாடு கொடுத்தார், இடத்தை பார்த்துட்டு வரும்படி அனுப்பினார். எரிக்கோவில் பயங்கரமான மனுஷர்கள் இருக்கிறாங்கன்னு வந்து சொன்னாங்க. 2 பேர் விசுவாசத்தோடு இருக்கும். நெகட்டிவாக எல்லாரும் சொன்னாங்க, நெகட்டிவாக சொன்னாங்க. ஆனால் இந்த 2 பேர் விசுவாசத்தோடு சொன்னாங்க, மறக்கக்கூடாது. அடுத்தது மேலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் மருத்துவம், சுகமளிக்கிற காரியம். ஆகவே ஆண்டவர் எல்லாத்தையும் செய்திருக்கிறார். விசுவாசத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சங்கீதம் 78, 32, 33. இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். சிக்கல்ல நாங்கள் மாட்டுப்படுறோம். எங்க சிக்கல்ல மாட்டுப்படுறோம் என்றால், ஆண்டவர் செய்த அதிசயங்களை நாங்கள் நம்பாவிட்டால் என்ன செய்கிறோமா? பாவம் செய்கிறோம். ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில இதுவரை செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தாமல், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை நாங்கள் உயர்த்தாமல் நாங்கள் முறுமுறுத்து கொண்டிருப்போமா இருந்தால், அதெல்லாம் அந்த மாமா செய்தது இந்த மாமா செய்தது இருப்போமா இருந்தால், கர்த்தர் செய்தது என்று நாங்கள் சொல்லாவிட்டால் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். ஆமென் சொல்லுவோமா? ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும், விருதாண்ட ஒன்றும் நடக்கவில்லை, வாழ்க்கை அப்படியே போடும், அப்படியே போடும். ஒரு 10 வருஷம் அப்படியே போடும், 20 வருஷம் அப்படியே போடும். அதான் விருதாவிலும். அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். நாங்கள் அப்ப சிம்பிளா தானே ஆண்டவர் சொல்றார். என்ன விஷயம்? நன்றி சொல்லுங்க. ஐயா, எல்லாம் நீர் வந்தது என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்ன உயர்த்தினீர் என்று சொல்லுங்க. அவரை நாங்கள் புகழ புகழ ஆண்டவர் எல்லைகளை விசாலமாக்கி கொண்டே போவார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எங்களுடைய வாழ்க்கை வீணாய் போகக்கூடாது. 5 வருஷம் 10 வருஷம் வீணா போச்சு என்று சொல்லக்கூடாது. ஆசீர்வாதமாக முன்னேறி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்திலே பெருகி கொண்டே போக வேணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நாங்கள் இங்கே இடக்கிட செய்கிற வேலைகளால இதுகளெல்லாம் தடைப்பட்டு போகணும். ஆண்டவர் செய்த காரியங்களை நம்ப வேணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 78, 70 தொடக்கம் 72. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாக்கி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், இவ்வளவு சம்பவங்கள் அப்படியும் இப்படியும் ஜனங்கள் எல்லாம் குழப்படி செய்யறது, நல்ல பிள்ளைகள் எல்லாரும் இருக்கணும். ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்த ஜன கூட்டத்தில் எல்லா வகையான மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், அப்படிப்பட்ட ஜனங்களை சில காலங்களுக்கு பிறகு நடத்துவதற்காக ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் நீங்களும் நானுமா இருக்கக்கூடாது? தேவனுடைய ஜனங்களை நடத்துவதற்கு தேவன் எழுப்புகிற ஒருவனாக, ஒருத்தியாக ஏன் நானும் நீங்களும் இருக்கக்கூடாது? ஆண்டவர் தாவீதை எழுப்புகிறார். தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் இஸ்ரவேலர்களையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்த ஆடுகளுக்கு பின்னே தெரிந்த மனுஷனை ஆண்டவர் அழைத்து கொண்டு வர. தேவனாலே எதுவும் கூடும். நாங்கள் முதல் பார்த்தோம், ஆகாரம், வானத்தின் பலகனி திறந்தது, கொட்டுண்டது, காற்று உருவாச்சது, ரச்சி வந்தது,
கண்மலை காஞ்சி போய் கிடந்த கண்மலையிலிருந்து தண்ணி வந்தது என்று பார்க்கிறோம். எல்லாம் என்னத்துக்கு தேவை? ஜீவனுக்கு தேவை. நைக் சப்பாத்தும் அடிடாஸ் ஜாக்கெட்டும் ஜீவனுக்கு தேவையா? அவசியம். ஆண்டவர் சாப்பாடு தந்தார், ரச்சி தந்தார், தண்ணி தந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அதை போலத்தான் ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் உயர்த்துகிற ஆசீர்வாதம். ஆமென். ஆனால் நீங்களும் அவரை நம்பாவிட்டால் விருதாக போக வேண்டியதான். ஆட்டோட மேனோட ஆட்டோட திரிய வேண்டியது. அவரை புகழ்ந்து படித்தது தான் தாவீது ராஜா. துதிச்சு கொண்டே இருந்தான். ஆமென். புல்ல கண்டார், ஆண்டவரே இந்த புல்லு என்ன அழகா இருக்குது, ஆண்டவரே பச்சையா இருக்குது, நீர் உண்டாக்குறது படித்த கொண்டு அரண்மனையில் இருத்தி விட்டார் ஆண்டவர். இன்றைக்கு நானும் நீங்களும் புகழ தெரியும், புகழ கற்றுக்கொள்ள போகிறோமா இல்லையா? ஆமென். புகழுவோம். தாவீதை போல புகழுங்க. வீட்டு அடுக்கிற சட்டி பாணி எடுத்து ரம் அடிச்சு பாட்டு படியுங்க. யாருக்கு தெரியும் அரண்மனையில் ஆண்டவர் கொண்டே விடுவார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். பாருங்க ஆண்டவர் என்ன காரியத்தை செய்தார் என்று பாருங்க. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் படியே மேய்த்து, ஆண்டவர் சரியான தான் தெரிஞ்சிருக்கிறார், உண்மையின் படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஆண்டவர்கிட்ட தெரிவு அப்படி இருக்கும். தெரிவு அப்படி இருந்தது. நானும் நீங்களும் அது கேட்ட பிள்ளைகளாக இருக்கோம். 40 வருஷம் அல்லவா ஒருமித்த அந்த இஸ்ரவேலின் ராஜ்யம் இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் ஒருவர் எழுப்பி தன்னுடைய ஜனங்களை ஆண்டு கொண்டார், பத்திரமாக ஆண்டு கொண்டார். வாசிப்போம் ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே ஆன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். அப்ப இச்சை வேதத்தில் வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்துக்கு முன்பே பாவம் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமாவால் பாவம் செய்தார், கீழ்ப்படியாமை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கீழ்ப்படியாமை. சும்மா இருந்த ஏவாளை கூப்பிட்டு பிசாசு கதை கொடுத்து எப்படி அது நல்ல இது. ஆனால் ஆண்டவர் அதை அந்த பக்கமே போகணும்னு சொன்னாங்க. அப்படியா? ஆனால் இதை சாப்பிட்டு தான் உனக்கு கண் திறக்கப்படும், நன்மை தீமை உனக்கு அறிய முடியும் என்று சொல்லி பிசாசு சொன்ன உடனே அப்பா விழுந்தோ பார்வைக்கு நலமானதும் இச்சிக்கப்படத்தக்கதுமான கனி என்று சொன்னது ஆறுது அவாதான். பாருங்க, விஷயங்களை கவனிப்போம். பார்வைக்கு நலமாயும் இச்சை பாவம். நாங்கள் வெறும் இந்த சாதாரணமான காரியங்களை குறித்து இச்சைப்படுறது கிடையாது. நாங்கள் அவன் வீடு வேண்டினால் ஐயோ, அவன் வீடு வேண்டினா ஐயோ, அவன் BMW கார் வேண்டிட்டான். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் இச்சைப்படக்கூடாது. ஏன்? இச்சை பாவம் என்று அறியாமல் இருக்கக்கூடாது, இச்சைப்படக்கூடாது. இச்சை பாவம் என்பதை மறக்கக்கூடாது. ஆபத்தில் கொண்டு எங்களை முடிச்சு விடுமன்றதை தெரியும். எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று தெரிஞ்சிருக்கோம். அதான் உண்மையான காரியம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். வாசிப்போம் ரோமர் 14:23. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அப்போ பிசாசு வந்து பேசினா உடனே பிள்ளை என்ன செய்திருக்கோணும்? எஸ்கேப் ஆகி ஓடி போய் மனுஷனை கட்டுப்பிடிச்சிருக்கோம். ஏவாள் ஓடி போய் யாரை கட்டுப்பிடிச்சிருக்கோணும்? ஆதா மட்டும் ஓடி ஐயா ஐயா இந்த ஒரு ஆள் வந்து நிற்கிறார், அந்த ஜனம் ஏன் அவனோட தேவையில்லாமல் கதைக்கிறேன் சொல்லியிருப்பாரா இல்லையா? சொல்லியிருப்பேன். எஞ்சளவா அவனோட என்ன கதை உனக்கு கலைஞரும் முடிஞ்சுதான். அவனோட என்ன கலைஞரம் கதைன்ற உடனே தப்பி இருப்பான். விசுவாசத்தினாலே வராத ஜாகம் பாவம். அப்போ எங்களுக்கு விசுவாசம், இந்த பிள்ளை சொன்னா சாட்சி, ஆண்டவர் நாம் விசுவசித்து கொண்டே இருந்த இந்த ஏரியாவில் இப்படி வீடு வேணும். விசுவசித்து ஜெபம் பண்ணினாங்களா இல்லையா? 4-5 வருஷம் ஜெபம் பண்ணினாங்க. பாருங்க, அவங்களுக்கு ஒரு அற்புதம். அவங்களுக்கு இந்த வீட்டை நாங்கள் அடிக்கடி போடுறாங்க. இப்போ இருக்கிற வீடு ஒரு மாளிகை மாதிரி அந்த கட்டிடம். முந்தி இருந்த வீட்டை இப்போ நினைச்சால் அவங்களுக்கே வெறுப்பு வரும். அந்த இடத்துல இருந்து பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்த விட்டேன், அந்த வீட்டை விட்டு ஆண்டவர் கிளப்பினேன். கரங்களை தேடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். தேவையில்லாத விஷயங்கள் சும்மா கேட்கக்கூடாது. குடிக்கலாமா, வெடிக்கலாமா, சினிமா பார்க்கலாமா? விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். அதுங்களை விசுவாசத்தில் வழி நடத்துதா? அங்கங்கே நடக்கிற பிரசங்கங்களுக்கு வர்ஷிப்புக்கு போறீங்களா? ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போறீங்களா? அதான் விசுவாசம்.
விசுவாசத்தினால வர காரியங்களில் நாங்கள் தவறக்கூடாது, இல்லாட்டில் பாவம். ஓகே, யாக்கோபு 1:15 கவனிப்போம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் உங்களை என்ன செய்து ஜீவன் உள்ள தேவனட்டை இருந்து பிரித்து விடுது. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் என்ன செய்கிறோமா, நாங்கள் லிமிட்டெட் மட்டுப்படுத்தினோம் என்று எழுதப்பட்டிருந்தது. சங்கீதம் 78 இருந்தது. அவர்கள் பரீட்சை பார்த்து என்ன செய்தார்களாம், மட்டுப்படுத்தினார்கள். தேவனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறது. அப்ப இச்சை பாவமாக இருக்கிறது. பாவம் என்னையும் உங்களையும் தேவனையும் பிரித்து விடுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் லிமிட்டெட், அந்த எல்லைக்கங்களை வர மாட்டேன். நாங்கள் பார்க்கிறோம், ஆதாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தவன் பாவம் செய்தான், கீழ்ப்படியாமல் போனான், இச்சித்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். பிசாசு என்ற சத்தத்தை கேட்டு பெருமை அடைந்து தன்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், எனக்கு நன்மை தீமை தெரிய வேணும் என்று விரும்பினான். தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டான். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில தெரிய வேண்டும், தேவ சமூகத்துக்கு உள்ளே வாழ்வதிலே எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். தேவ சமூகத்தில் வாழ்கிறது என்றால் ஜெபம், ஆண்டவருடைய ஆராதனைகளில் கலந்து கொள்வது, ஆண்டவருடைய பாடல்களை விரும்பி கேட்பது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது, எங்களுடைய சாட்சி வாழ்க்கையை காத்துக்கொள்வது, அவருடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வது, தீயதை பாராதே, தீயதை கேளாதே, தீயதை பேசாதே என்று சொல்லப்படுகின்ற காரியங்களிலே கவனம் செலுத்துவது, எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்வது, ஆண்டவருடைய வசனங்கள் அவருடைய இருதயம் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வாழ்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. ஆதாம் துரத்தப்பட்டபடியால் நிறைய இடைவெளி வந்து 2 வசனங்கள் வாசிப்போம். மத்தேயு 13:57-58. அவை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அப்ப இயேசு எங்க வாழ்ந்த? நசரேத் ஊரில். அப்ப அங்க வந்திருக்கிறேன், வந்து சேர்ச்சில் ஜெப ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்றேன். அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு ஆள் சொல்லுது, சூப்பரா பிரசங்கம் பண்ணினார், ஆறா இந்த மனுஷன், ஏடா இந்த யோசேப்பின் பொடியன், அந்த மரியாதை பொடியன், அப்படியா? அதனால அந்த ஆளுக்கு ஒரு மரியாதை இல்லையா அந்த ஊர்ல. இவருக்கெல்லாம் சகோதரங்கள் இருக்குது, யாக்கோபு, அப்படியே சகோதரங்களோட பேரெல்லாம் அடிக்கி சொல்றாங்க. அதோட அவங்க பார்த்தாங்க, இவரா? அதோட சரி, மரியாதையும் இல்லாமல் போச்சு. பிரசங்கியார் மேல என்னவும் இல்லை, மரியாதையும் இல்லாமல் போச்சு. அவர்களுடைய அவவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அற்புதங்களை செய்யவில்லை. பாருங்க எவ்வளவு கவலை. ஆண்டவர் வல்லமையா பிரசங்கம் பண்ணினார் அங்கே. ஆனால் மக்களுடைய கதை, இவன் இந்த படியன், அவன் அந்த படியன், அந்த ஊர் படியன், இந்த ஊர் படியன், அந்த குடும்பத்து படியன். அதோட அந்த ஆசீர்வாதங்கள் அங்க கிடைக்கவில்லை. லிமிட் பண்ணக்கூடாது. தேவனை நாங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கோம். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நாங்கள் புகழ கற்றுக்கொள்ள வேணும். நிறைவாக நாங்கள் வாசிப்போம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப முதல் பாவங்கள்ல விழுந்து அடிவேண்டி எழும்பி வாழ்கின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுல் மக்கள் இச்சித்து கேட்டபடினால சவுல் என்ற ராஜாவை கொடுத்தார். பிறகு ஆண்டவர் விரும்பி தாவீதை சின்ன வயசுலே அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் கொண்டு வந்து 40 வருஷம் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார். எல்லைகளை அவர் தாழ்பால் போட்டு பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். ஒரு சத்துருவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாதபடி ஆண்டவர் காத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அழைத்த அந்த தாவீதுடைய ஊழிய காலத்திலே, தாவீதுடைய ராஜரீக காலத்திலே அங்கே சத்துருக்களாலே எழும்ப முடியாமல் இருந்தது. பெரிய 40 வருஷம் அவர்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள். எந்த கிரியைகளும் அவர்களால் நடப்பிக்க முடியவில்லை. அவ்வளவு ஒரு வீரனை கொண்டு ஆண்டவர் அரசாட்சி செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சமாதானமாக இருந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது. 40 வருஷம். அதே போலத்தான் நான் தேவனாலே அழைக்கப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும்.
ஆமென் சொல்லுவோமா? தேவனாலே அழைக்கப்பட்ட ஊழியம், என்னுடைய ஊழியம் என்று நான் புழுகல, எந்த ஊழியமா இருந்தாலும் தேவனாலே அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று நீங்கள் அடையாளமாய் காண்பீர்களா இருந்தால் அங்கே இருக்கிறது தான் சமாதானம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எல்லாவற்றிற்கும் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 அப்ப யோவான் சொல்லுகிறார், ஸ்நானகன் சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்க நாங்கள் பார்க்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால நாங்கள் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே சேர்த்து கொள்ளப்படுகிறோம். அதனால நாங்கள் பாவம் எங்களை பிரித்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை மட்டுப்படுத்தினது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த எல்லையற்ற ஆசீர்வாதங்களுக்குள்ள மீண்டும் எங்களை கொண்டு வந்து இயேசு விட்டு இருக்கிறார். அதை காத்துக்கொள்ளுவோமா? எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். வந்து பாருங்கள், ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern.